எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆட்டு குடல் கறி வறுவல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் க்யூட் லைஃப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சைஸ் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு தக்காளி பெரிய சைஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு குடல் கறி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வறுவல் நம்ம தோசைக்கல்லில் தான் செய்ய போகிறோம். ரோட்டோரத்தில் உள்ள சூப் கடையில் பார்த்திங்கன்னா சூப் கொதிச்சுக்கிட்டு இருக்கும், பக்கத்துலேயே ஒரு தோசைக்கல் வச்சு அதில் இந்த மாதிரி குடல் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு கிராம்பு, 2 பட்டை, ஏலக்காய் 1, அப்புறம் பிரியாணி இலை, இது எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். நான் இது இப்போது சிம்மில் வச்சுருக்கேன். நீங்கள் அந்த குடல் கறி போட்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்ல தின் ஸ்லைசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா அந்த குடல் கறியோடு இது சேரும். அதுக்காக நல்லா தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி கட் பண்ணி நீங்களும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் வேகும்போதே நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் மொத்தத்துக்குமே சால்ட்டு சேர்த்துட்டேன். குடலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போவே சால்ட்டு சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா இப்படி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ குடல் கறி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதுதான் அதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஓரத்தில் தள்ளிக்கோங்க. எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றணும். எல்லாத்தையும் ஓரத்தில் தள்ளிட்டு பார்த்திங்கன்னா நடுவில் அந்த ஆயில் பிரிஞ்சு வந்துடும். அந்த ஆயில் மேலே தான் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குடலை எடுத்து போடணும். டைரெக்டாக எண்ணெயில் தான் இதை போடணும். அப்போ தான் நல்லா வேகும். எல்லா குடலையும் போட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. வச்சிங்க அப்படின்னா அந்த குடல் கறியிலேருந்து தண்ணி வெளியில் வரும். அந்த தண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா வெளியில் வந்துடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும், அந்த தண்ணி வற்றட்டும். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டு இதை மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது தண்ணி நல்லா வற்றிருச்சு. இப்போ அந்த தக்காளி வெங்காயத்தோடு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது மாதிரி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நமக்கு தேவையான மசாலா பொருள்லாம் சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நான்வெஜ் எல்லாத்துக்குமே மஞ்சள் தூள் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அந்த மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி மிளகுத்தூளும் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது அதில் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது, எந்த தண்ணியுமே இல்லை. ஆனால் இப்போ இது வெந்திருக்காது. ஸோ நம்ம 1 டம்ளர் அளவுக்கு அந்த தோசைக்கல்லில் எவ்வளோ தண்ணி பிடிக்குமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இதே மாதிரி 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். ஒரு வாட்டி ஊற்றி வேக வச்சு வற்றினதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அப்போ தான் இது நல்லா வேகும். இதே ப்ராசஸை நீங்கள் 3 டைம்ஸ் கண்டினியூ பண்ணணும். இப்போது நல்லா வெந்து வதங்கிடுச்சு. தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் ரிட்டன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கறியை வேக வச்சுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஆனால் அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னா, குடல் கறியோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னா, ரொம்ப சாஃப்டாக இருக்காது, கடிக்கும்போது நறுன்னு இருக்கும். அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாக தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரோட்டோர கடையிலலாம் இப்படி தான் இருக்கும்.
இப்போ குடல் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். டெக்கரேஷனுக்காக நான் வந்து கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, புதினா எது வேணாலும் சேர்க்கலாம். இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குடல் கறி பிடிக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தண்ணி வேக வைக்கிறோம் இல்லையா, ஆனால் ரோட்டோர கடைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேம்பு சூப் இருக்கும் இல்லையா, அந்த சூப் ஊற்றி தான் வேக வைப்பாங்க. ஸோ அதோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி தண்ணி தான் ஊற்றி வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் அதே அளவுக்கு வந்து இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.